தொடர்ந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 36 38 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 36 38 வரை. எடுத்துட்டீங்களா? யாத்திராகமம் 28 36 38 வரை சேர்ந்து வாசிப்போம். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வசனத்திலே மறைந்திருக்கிறதான உம்முடைய வார்த்தையினுடைய உம்முடைய சத்தியத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும். எங்கள் உணர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்கள் செவிகள், எங்களுடைய நாவு, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய பார்வை எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தருடைய சத்திய வார்த்தைக்கு எதிராக எழும்புகிற சகலவிதமான எண்ணங்களையும் யோசனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சிறைபிடிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் விளம்புகிற வார்த்தையாய் எங்கள் இருதயத்திற்கு அது எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற வார்த்தையாய் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியாதபடி எங்களிடத்துல காணப்படுகிற சுயம், மாம்சத்தின் கிரியைகள், எல்லா விதமான முரட்டாட்ட குணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை செய்ய இயேசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலே நாம் பார்த்ததான இந்த பகுதி, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேவின் மூலமாக கொடுத்ததான அநேக கட்டளைகள் இருக்கிறது. முதலாவது, அவங்க எப்படி எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்கன்றதுலேருந்து ஆரம்பிச்சு எப்படி அவங்க இருக்கணும், எப்படி இருந்தாங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அடுத்ததா, கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது மாத்திரம் இல்லை, சுதந்திரிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை தக்க வச்சுக்கணும்னா அதற்கு ஒரு சில கட்டளைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, கற்றுக் கொடுத்தார். இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியுங்க, கானானை சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் அவர்கள் காத்து கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் அவங்க துரத்தி விடப்படுவார்கள். அது கர்த்தருடைய தேசம், அந்த தேசத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்படுவார்கள் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனா இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறது, இங்கே மோசே ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசேவுக்கு லேவியர்களுடைய முறைமையை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். ஒரு லேவியன் எப்படி இருக்கணும், லேவியனுடைய தோற்றம் எப்படி இருக்கணும், அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றதுல ஆரம்பிச்சு அவன் ஊழியம் எப்படி நிறைவேற்றணுன்றது வரைக்கும் நிறைய பலிகள் பற்றிலாம் வரும் இல்லைங்களா? நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. லேவியர் ஆகமத்திலையும் நிறைய பலிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். குற்ற நிவாரண பலி, தகன பலி, அப்படி நிறைய இருக்கும். சரி, இப்போ இதுக்கு மத்தியில ஆரோனை பிரத்யேகமா கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆரோன் யாருங்க? மோசேவோட அண்ணன். இன்னொரு பக்கம் இஸ்ரவேலில் இருந்ததான முதல் பிரதான ஆசாரியர் அவர் தான். இப்போ இவரை குறித்து ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை என்ன சொன்னார்னா, அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பற்றிலாம் சொன்னார். ஏபோத் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா 12 கற்கள் இருக்கும். 12 கோத்திரத்துக்கு ஏற்றவாறு 12 கற்கள் இருக்கும். அந்த கற்கள் மேலே ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்படிலாம் நிறைய ரூல்ஸ்லாம் இருந்தது. அதற்கு மத்தியிலே அவருடைய தலையிலே ஒரு தலப்பா மாதிரி ஒன்று வச்சிருப்பார், பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தலப்பா சுத்தி அவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுறார். என்ன சொல்றாரு? பசும் பொன்னில் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி, ஒரு தகடம், ஒரு இரும்பு மாதிரி, எதுல கோல்டுல பண்றாங்க, அதுல என்னன்னு எழுதி இருக்கணுமா, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி எழுதி, அத ஆரோனுடைய தலப்பா போட்டிருக்காரு இல்லைங்களா,
தலப்பாவை சுத்தி ஒரு கயிறு வச்சு கட்டி, அந்த கோல்டுல எழுதியிருக்கு இல்லைங்களா, கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதப்பட்டது எங்க இருக்கணும்? நெற்றிக்கு நேரா, அதாவது இங்க நெத்தி போட்டு இந்த இடத்துல இது இருக்கும்படியாக வைக்கணும். சோ ஆரோன் இதை செய்யும் போது பாருங்க, தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. இப்ப நல்லா கவனிக்கணும். அடுத்ததா சொல்றார், அடுத்தது வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு, வாட் இஸ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட்? உங்கள் நெற்றியின் மேல் இருப்பது என்ன? வாட் இஸ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட்? நெற்றி, இந்த நெற்றி பகுதி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. முதலாவது பார்த்த உடனே நம்ம முகத்தை தானே பார்ப்போம். முகத்துல எது ரொம்ப பெருசா இருக்குது? நெத்தி தான் எல்லாருக்கும் பெருசா இருக்கும். ஒரு சிலருக்கு நெத்திய பாதி கிரவுண்டுக்கு இருக்கும். ஸோ நெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ இந்த நெற்றியிலே ஒரு சிலர் அடையாளத்தை போடுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் பெண்கள் என்ன பண்றாங்க? பொட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை வணங்குறவங்க, திருமணமானவங்க பொட்டுக்கு மேல ஒரு குங்குமம்னு ஒன்று வச்சுக்குவாங்க. அப்போ நெற்றின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தியா இருக்கிறதான மனிதர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நாமம் போட்டுக்குவாங்க, பட்டை போட்டுக்குவாங்க. இப்படி நெற்றி பல விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. டாக்டர் ஜொரம்னு வந்தாலும் உடனே டாக்டர் என்னதான் பண்ணுவார்? நெத்தியில தான் கை வச்சு பார்ப்பார். சரி, இதெல்லாம் போகட்டும். ஸோ நெற்றின்றது நம்ம எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய விதத்துல, அதாவது பார்த்த உடனே டைரக்டா தெரியக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் நெற்றி இருக்கிறது. இப்போ இந்த நெற்றியின் மேல ஒரு காரியத்தை அடையாளமாக போடும்படியாக கர்த்தர் இங்க ஆரோனுக்கு சொல்றார். இப்ப ஆரோனுக்கு சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. ஆரோனுடைய அந்த நெற்றியின் மேல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. சும்மா வெறும் தகரமோ ஒரு இரும்பு டப்பாவோ அந்த மாதிரிலாம் தங்கோட சொல்ல, அதுல ஒரு வார்த்தை எழுத சொல்றாரு. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தையை பொறித்து, அதாவது செதுக்கி, அதை என்ன பண்ணுங்க? கோல்டுல செஞ்சு அதை நீ என்ன பண்ணணும்? இங்க நீ வச்சிருக்கணும். ஸோ அப்போ ஒரு நடக்கும் போதெல்லாம் அது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? ஏங்க இப்படி நீங்க தலையில ஏதோ ஒன்று கட்டிட்டு நடந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது உங்க தலையில மோதிக்கிட்டே இருக்கும், தலையில ஆடிக்கிட்டே இருக்கும். அதுவும் மற்ற மனுஷன் ஆரோனை பார்க்கும் போதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? முதல்ல அவருக்கு என்னதான் தெரியும்? அவர் நெத்தி மேல வச்சிருக்கிறதான அந்த கோல்டுல எழுதி இருக்கிறதான் தெரியும். என்ன எழுதி இருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்போ ஆரோன் கிட்ட இருந்து மக்கள் என்னத்தை தான் எதிர்பார்த்திருப்பாங்க? பரிசுத்தமான வார்த்தைகளை தான் ஆரோன் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவருடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமங்களிலே பிரதானமான ஒரு நாமம் என்னதுங்க? அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம், அவருடைய ஆட்ரிபியூட், தன்மை. அவருடைய தன்மையே தான் அவருடைய நாமமாக மாறுனுச்சு. தேவனுக்கு எக்ஸ்க்ளூசிவா பேர் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவருடைய தன்மை என்னவோ அதுதான் அவருடைய பேர். நான் சொல்றது புரியுதா? இப்ப ஜீசஸ்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சகர்னு அர்த்தம். ரட்சகர்ன்ற அந்த அர்த்தத்துக்கு தான் என்னதுங்க ஜீசஸ்னு சொல்றது. ஜீசஸ்ன்றது வெறும் நேம் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் காரணமே இல்லாம நேம் வச்சிருப்பாங்க, பேர், ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பேருக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண வருவாங்க. அந்த அம்மா பேர் ஆரோக்கியமேரி, சரிங்களா? ஆனா பாத்தீங்கன்னா டிபி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, லொக்கு லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா கேட்பாரு, இந்த அம்மாவுக்கு யார் ஆரோக்கியமேரின்னு பேர் வச்சாங்க? பேருக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நம்முடைய தேவனுடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துது. இப்ப இயேசுன்னா என்னது? ரட்சகர். இப்ப யாவே தேவன், எகோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். எகோவா ஷம்மா அப்படின்றோம், அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம், கூடவே இருக்கிறவர். ஷாலோம்னா சமாதானம் தருகிறவர். இப்படி நம்ம எல்லாருக்கும் அர்த்தங்கள் தெரியுது. ஆனா அர்த்தம் தான் பேரா மாறுனுச்சுன்றதை மறந்துடும். பேர்ல இருந்து அர்த்தம் வரல. அந்த அந்த அவருடைய தன்மை, அவருடைய குணம் என்னவோ அதுதான் அவருடைய பேராக மாறுனுச்சு. சோ கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்ல பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய தன்மை என்னதுங்க? பரிசுத்தம். பரிசுத்தமா இருக்கிறனால தான் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? பரிசுத்தர்னு சொல்றோம். சரி, போகட்டும். இங்க ஒரு மனுஷனை பத்தி பார்க்கிறோம். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அவருடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். இன்னொருத்தவர்த்தங்களை பத்தி பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 3-5 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17, 3-5.
வாசிக்கலாமா? ஆவிக்குள், எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்ப கவனிக்கணும், இங்க ஒருத்தங்களை பத்தி பாக்குறோம். இங்க ஒரு லேடி, இது லிட்டரலான ஒரு லேடி கிடையாது, அது பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது. பாவம் நிறைந்த அந்த சமுதாயத்தை பற்றி தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம இதை வியாக்கியானம் பண்ண முடியும். லிட்டரலா ஒரு ஆனா தரிசனத்துல யோவானுக்கு அது எப்படி வந்தது? ஒரு பெண்ணை போல. அதுவும் அந்த பெண் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? ரொம்ப மோசமானவங்க. அந்த அவங்க வச்சிருக்கிற, அவங்க கையில ஒரு கோல்டன் கப் வச்சிருக்கிறாங்க. தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு பொற்கலசம் இருக்குது. அதுல அவங்க என்ன பண்றாங்க? நிறைய அருவருப்பு வேசித்தனங்களினாலே நிறைந்திருக்கிற பொற்பாத்திரத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அப்பியரன்ஸோடைய ஹைலைட் கிடையாது. ரொம்ப முக்கியமா அந்த அம்மாவுடைய நெற்றியின் மேல ஒரு விஷயம் எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குதுங்க? ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்ப நம்ம கவனிக்கணும், இங்க 2 விதமான காரியங்களை பார்த்தோம். ஒன்னு, அதே பொற்தகற்றினாலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட ஆரோன் கடைசிய உலகத்தினுடைய அழிவினுடைய நாட்களிலே, இல்ல உலகத்தினுடைய அழிவின் நாட்களை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியமாகிய பாவம் நிறைந்த அந்த சமுதாயம் உள்வாங்கும் போது, அந்த பாவத்தை பத்தி சொல்லும் போது யோவான் சொல்றாரு, அந்த தரிசனத்துல நான் அது பெண்ணை போல பார்க்கிறேன். அந்த பெண்ணுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவள் வேசி. அவ என்ன பண்றா? அந்த வசனத்தை பாருங்க. அவள் வேசி, பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு அவள் தாயாக இருக்கிறாள். இப்போ 2 பேருக்குமே இங்க ஆரோன் ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த பாபிலோன் என்று, மகா பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அந்த பெண், வேசி பெண், இருவருடைய நெற்றியிலுமே அவர்களுக்கான அடையாளம் பொருத்தப்பட்டிருந்தது. இப்ப கவனிக்கணும், நெற்றியிலே என்ன எழுதப்பட்டிருந்ததோ அதுவே அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. இப்போ ஆரோனுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது அவனுடைய நெற்றியில கோல்டுல பொறிச்சி செதுக்கி வச்சிருந்தாங்க. அப்போ ஆரோன் கிட்ட வர்றவங்க என்ன எதிர்பார்த்து வருவாங்க? இவர் பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்யறாரு, அதனால இவர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்கணும்? ஹோலினஸை எதிர்பார்க்கணும், பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்கணும். பரிசுத்தத்தை தவிர்த்து வேற ஏதாவது ஆரோனுடைய வாயிலிருந்தோ இல்ல அவருடைய செயல்களிலோ வெளிப்பட்டுச்சுன்னா அவருடைய நெற்றியில் இருக்கிறதுக்கும் அவருடைய செயலுக்கும் ஒத்து போகாது. அப்ப மக்கள் ஆரோனை என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. என்ன, இவன் நெத்தில ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறான், ஆனா அவன் செய்யற செயல் வேற மாதிரி இருக்குது. ஆனா அதே செயலை இப்ப நம்ம வாசிச்சதான இந்த பாபிலோன் என்று, மகா பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இந்த வேசி பெண் அவ செஞ்சால்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவளுடைய நெற்றியிலே என்னதான் எழுதி இருக்குது? அவ அருவருப்புகளின் தாய் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. சோ இட் டசன்ட் மேட்டர் அவங்களுடைய கையில் இருக்கிறதான அந்த பாத்திரத்திலையும் அது ரொம்ப அருவருப்பானதா இருக்குது. அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசலாம், அந்த அம்மா தவறான காரியத்தை என்னமோ ஒன்று செஞ்சாலும் அதை பற்றி யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க நெற்றியில என்ன எழுதியிருக்கு? அருவருப்புகளின் தாய், மகா பாபிலோன். இப்ப பொதுவா ஸ்கூல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூல்ல சின்ன வயசுல காப்பி அடிக்க தெரியாம காப்பி அடிச்சு மாட்டுவோம். மாட்டிருக்கிறீங்களா? நானும் மாட்டிருக்கேன். நீ மாட்டினது இல்லையா? அப்பா எவ்வளோ உத்தமர்களா இருந்திருக்கிறாங்க. நான்லாம் காப்பி அடிச்சிருக்கேன் ஸ்கூல்ல. அப்போ ஸ்கூல்ல காப்பி அடிச்சு மாட்டின உடனே டீச்சர் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு நம்ம திருன்னு முழிக்கிறத வச்சு என்ன பண்ணிடுவாங்க? அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சு, அதான் தலையில எழுதி ஒட்டி இருக்குதே. என்னதான் ஒட்டி இருக்குது? இவன் காப்பி அடித்தவன் எழுதிய ஒட்டி இருக்கு இல்ல, என்னுடைய செயல் இதெல்லாம் பார்த்து என்னுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்றதே டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. காப்பி அடிச்சியா? அதுவும் எங்க மேக்ஸ் வாத்தியார்னா எனக்கு ரொம்ப பயங்க, பயங்கரமா அடிப்பார். நீங்க நிறைய பேர் உள்ள சொல்லலாம். ஸ்கூல் அன்னைக்கு கூட சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஸ்கூல்ல நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க, எனக்கெல்லாம் ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது. ஏன்னா எங்க மேக்ஸ் வாத்தியாரை நினைச்சாலே வைத்த கலக்கம் எனக்கு. அதுவும் சொல்லி சொல்லி அடிப்பார். உங்க அம்மா மேக்ஸ் டீச்சரு
உனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பார். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்கூல் ஜாலியாக இருந்தாலும் 75% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான லைஃப் தான். காலேஜ் தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி கவனிங்க, இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய செயலை வைத்து என்னுடைய நெற்றியில் இருக்கிற காரியத்தை கணிக்கிறதுக்கு என்னுடைய டீச்சராலேயே முடியும் அப்படின்னா, அப்போ சாதாரணமா உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே நம்ம செய்கிறதான செயல்களை வைத்து நம்முடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்றதை என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு தோராயமா ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சோ உங்களுடைய நெற்றிகளில் இந்த நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன, அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ரிட்டன் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், உங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன. ஆரோனை போல ஒருவேளை கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதப்பட்டிருக்கலாம், இல்ல இந்த பக்கம் இந்த மகா வேசியாகிய இந்த பாபிலோன் மாதிரி அருவருப்புகளின் தாய் என்பது நெற்றியில எழுதப்பட்டிருக்கலாம். நிறைய பேரு இங்க கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்றவங்க மேல ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் இருக்கும், அது தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ள அருவருப்புகளின் தாயின்னு இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு வேஷமும் போட்டுக்குவாங்க. இங்க வரும்போது கர்த்தருக்கு பரிசுத்தம், ஆலயத்தை விட்டு செல்லும் போதோ இல்ல தேவ பிள்ளைகள் இல்லாத இடத்துக்கு போகும் போதோ நெற்றியில் என்ன எழுதி இருக்குது, ஆக்சுவலா உள்ள இருந்து இருக்கிறது அருவருப்புகளின் தாய் தான். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது மேல என்ன பண்ணிட்டோம், ஆமா ஒரு அந்த அந்த அதை மறைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றது, அதை போட்டு அப்படியே டபால்னு இன்னொரு ஒரு பிளேட்டை கொண்டு வந்து நம்பர் பிளேட் மாத்துவாங்க பாத்தீங்களா. அந்த பைக்கு கார்லாம் திருடுறவன் என்ன பண்ணுவான், நம்பர் பிளேட்டை மாத்திடுவானுங்க. ஏன்னா நம்பர் பிளேட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வண்டியை பிடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பேர், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நமக்கு கர்த்தர் நம்ம இந்த நாட்களில் எச்சரிக்கிறார். ஏன்னா பரிசுத்தமான ஒரு சந்ததியை, பரிசுத்தமான ஒரு சபையை தான் கர்த்தர் உருவாக்குறாருங்க. ஸோ ஆகையினாலே கர்த்தர் பேசுறதுக்கு நம்ம செவி சாட்சி தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இங்க வந்து இவர் என்னைய தான் குறி வச்சு பேசுறாரு, உங்களை குறி இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் முதல்ல நான் சோதித்து கர்த்தர் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட நான் பேசுறேன். ஆகையினாலே நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிஃபோர் ஐ எம் டெல்லிங் யூ சம்திங், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட அதை டீல் பண்ணியிருக்கிறாருன்ற அந்த ஒரு புரிதல்ல தான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் யாரும் உங்களை ஹர்ட் பண்ண நான் சொல்லலை, ஆனா நம்மள அநேகர் அந்த ரெண்டு விதமான அடையாளங்களை மாற்றி மாற்றி கொள்ளுகிறோம். ஒரு பக்கம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிறதான ஒரு அடையாளம், இன்னொரு பக்கம் போகும்போது அருவருப்புகளின் தாய் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு உலக பிரகாரமான மாம்ச ரீதியான ஏதோ ஒரு அடையாளம். இது வெளிப்படையாகவே அப்பட்டமாக எங்க இருக்குதுங்க, நெற்றிகளிலே இருக்கிறது. அப்போ நம்முடைய நெற்றிகளிலே இருப்பது என்ன, இதை குறித்து இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை தருகிறார். வாசிக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். எபேசியர் 1:13. நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். திரும்ப எல்லாரும் நிறுத்தி நிதானமா கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாங்களா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடுவாங்க கிடையாது, யூ பீன் சீல்டு. ஸோ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்களா, முத்திரை போட்டிருக்கிறாரு. என்னன்னு முத்திரை வச்சிருக்கிறாரு உங்களை, அவருடைய பிள்ளைகளாக. அவருடைய பிள்ளைன்னு என்ன அர்த்தம், அப்ப அவர் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நானும் பரிசுத்தமா இருக்கணும்ன்ற அந்த ஒரு நோக்கத்தோட அவர் என் மேல என்னன்னு எழுதியிருக்கிறாரு, இவன் எனக்குரியவன், என்னுடைய பரிசுத்தம் இவனிலே விளங்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய நெற்றியில உங்களுடைய நெற்றியில இவர் போட்டிருக்கிறார். எப்போ, எந்த டைம்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது. எப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாரு, ஏசப்பாவை பத்தி ஒருத்தன் நம்ம கிட்ட சொன்னாங்களா, சொன்னும் போதே நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம விசுவாசிச்சோம். சோ ஏசப்பாவை எப்ப நம்ம விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள வந்தோமோ அப்போவே நம்ம என்ன ஆயிட்டோங்க, முத்திரை போடப்பட்டுட்டோம். ஆனா இந்த முத்திரையை இப்ப அடிக்கடி மாத்திட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. முத்திரையை ஒன்ஸ் ஃபார் ஆல் அது போட்டு அந்த அந்த முத்திரைக்குரிய அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த முத்திரையை என்ன பண்ண மாட்டோம், நம்ம மாற்ற மாட்டோம். அரசாங்கத்தினுடைய முத்திரை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், மாற்ற முடியுமா சொல்லுங்களேன்? இப்போ ஒரு இடத்த சீல் வைக்கிறாங்க, என்ன சீல்னா என்ன அர்த்தம்,
எனக்கு சின்ன வயசுலாம் புரியாது. சீல்னா என்ன சீல்னு ஒன்றும் புரியலையே. அப்போதான் ஒரு நாள் நியூஸில் தான் நான் பார்த்தேன். வெள்ளை துணியை ஒரு பூட்டு போட்டு வெள்ளை துணியை வச்சு நல்லா சுற்றி அதில் வந்து அந்த அரக்கு ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டோடைய சீல் இருக்கும். அந்த சீல் நீங்கள் கண்ணால் பார்த்தா கூட தெரியாது, உத்து பார்க்கணும். அதனுடைய அச்சு தான் பதியும். அதில் பெரிய ஒரு சீல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இல்லாமல் அந்த சீல் என்ன பண்ண முடியாது, ஒருத்தரும் ஓபன் பண்ண முடியாது. சரி, இப்போ ரட்சிக்கப்பட்ட நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மள சீல் பண்ணிட்டாராம். என்னத்துக்குன்னு? தேவனுடைய பிள்ளை, இவன் எனக்குரியவன் எனக்குரியவள் என்று சொல்லி முத்திரை போட்டுட்டார். ஆனா நிறைய நேரங்களில் இந்த முத்திரையை நம்ம மறந்துடுறோம். இன்ஃபேக்ட் அது எங்க இருக்குன்ற பிளேஸை கூட மறந்துடுறோம். நிறைய நேரங்களில் அது எங்கேயோ உள்ள மறைஞ்சிருக்குதுங்க, பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க சீலை. இல்ல, உங்களுடைய சீல் எங்க இருக்குது? நெற்றிகளில் இருக்கிறது. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உங்கள் நெற்றியில் என்ன இருக்கிறதுன்றத சொல்ல முடியும். இப்போ நீங்க ஆலயத்துக்கு வந்துகிட்டோம், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் என்னுடைய செயல்பாடுகள் தேவையில்லாததா, தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்தா உங்களுக்கு உண்மையாலுமே அந்த முத்திரை இன்னும் என்ன பண்ணப்படல, போடப்படல. நம்முடைய ஆலயத்துக்கு இல்ல நிறைய தேவனை அறிந்த கூடாரங்களுக்கு, சபைகளுக்கு மக்கள் போய் ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு போய் கடைசியா ஒரு 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வேணான்ட்டு போயிட்டாருங்க. அப்ப 20 வருஷமா என்னங்க பண்ணீங்க? 20 வருஷமா என் மேல முத்திரை இருக்கிற மாதிரி நான் நடித்து கொண்டிருந்தேன். I was not actually sealed. நான் உண்மையாலுமே முத்திரை போடப்பட்டவன் அல்ல. முத்திரை போடப்பட்டிருந்தா கர்த்தரை அல்லாமல் அந்த முத்திரையை மாத்திரத்துக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லைங்க. அரசாங்கத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கும் போது நம்ம தேவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும்? இப்போ உங்க மேல என் மேல கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார், ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதனாலே எனக்கு, நம்ம வசனம்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அவர் நமக்கு என்ன பண்றாருங்களா, நமக்கு பயமுள்ள ஆவியை தராம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறாரு. இந்த வசனம் தெரியும். அப்புறம் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறாரு. இந்த ஆவியை தந்திருக்கிறாரு. என்ன ஆவியை கொடுத்தாருங்க? இதெல்லாம் ரெண்டாவது தான். பலமும் அன்பும் புத்தியும் உள்ள ஆவி, அதுக்கப்புறம் புத்திர, இதெல்லாம் ரெண்டாவது. ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு நேச்சர், ஒரு தன்மை எதிர்பார்க்கிறாரு, உருவாக்கணும்னு விரும்புகிறார். அது என்ன தெரியுங்களா? அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். So without the holiness of Christ you cannot be sealed inside Holy Spirit. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருக்குள் உங்களால் என்ன பண்ண முடியாதுங்க, முத்திரை போடப்பட்டிருக்க முடியாது. அப்ப 20 வருஷமா ஒருத்தர் வந்து 21வது வருஷத்துல ஆண்டவரை மறுதலிச்சு போனார்னா, அப்ப 20 வருஷமா அவர் உண்மையாலுமே என்ன பண்ணலைங்க? உண்மையாலுமே அவருக்கு முத்திரை இல்ல. He was faking the seal. அவர் முத்திரையிட்டதை போல அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறார், நடித்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் உண்மையாலுமே ப்ராப்பரான சீல் என் மேல இருக்குதா? கர்த்தருக்கு பரிசுத்தம்னு ஆரோனுடைய நெற்றிகளில் போடப்பட்டிருக்கிற மாதிரி என்னுடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆர் am I faking? நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேனா? கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதல, ஆனா வேற ஏதோ ஒன்று எழுதி இருக்குது. ஆனா மேல உங்ககிட்ட நான் வரும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த போர்டு அப்படி எடுத்து விட்டுக்கிறேன், அந்த தகரம் பொற்தகடு, அதுல என்ன இருக்குது? கர்த்தருக்கு பரிசுத்தம். என்னை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, பில்லியோட நெற்றியில் என்ன இருக்குது? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப பில்லி எப்படிதான் இருப்பாரு? ரொம்ப பரிசுத்தவானா இருப்பாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்கிட்ட பேசுவீங்க. ஆனா பில்லியினுடைய நினைவுகள், சிந்தனைகள், இருதயத்தின் யோசனைகள்லாம் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். சோ ஏதோ கிருபையா இருக்கிறனால அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, விட்டு வச்சிருக்கிறார். ஆனாலும் இனி வருகிற நாட்கள் வெறுமனே கிருபையை பயன்படுத்தி கிருபையை வீணடிக்கிற நாட்கள் இல்லைங்க. கர்த்தர் கிருபையை கொடுத்ததான நோக்கமாகிய பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை பயிற்றுவிக்கிற நாட்களாக வருகிற நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. So without the holiness of God, கர்த்தருடைய தேவனுடைய பரிசுத்தம் இல்லாம நீங்க நெற்றிக்கு மேல கர்த்தருக்கு பரிசுத்தம்னு நீங்க என்னதான் பெருசா எழுதி கொண்டாலும் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை என்ன பண்றாருங்க, பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மாதிரி இவ்வளோ நாள் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவர் விட்டு தூரம் போனவங்களுக்குள்ள என்னதான் இருந்திருக்கு? பேசிக்கலா அவங்க they were not sealed, அவங்க முத்திரை போடப்படவே இல்லை. அப்போ இன்னைக்கு அருமையான சகோதரர் அசோக் அதை குறித்து தான் பேசினாங்க. எதற்காக வரோம் சர்ச்சுக்கு? என்னதுக்கு வரோம்? மூணு கேட்டகரியை பத்தி சொன்னார். ஒன்று உண்மையாலுமே தேவனை தேடுறவங்க, அவங்களுக்குள்ள ஒருவேளை அவங்க நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க முயற்சினாச்சும் பண்றாங்க, எப்படியாவது நான் ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளையா நான்
மாறணும், பரிசுத்தத்தை நான் வளரணும்னு முயற்சி பண்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டங்க, ஏங்க அவர் சொல்லி இப்பதான் 10 நிமிஷம் கூட ஆகலங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? முதல் கூட்டம் என்னதுங்க? தேவனை உண்மையா தேடுறவங்க. ரெண்டாவதா ஏதோ அற்புத அடையாளம் மாத்திரம் நடந்தா போதும், அது வரைக்கும் நான் தாக்கு பிடிப்பேன், அதுக்கப்புறம் நான் கழட்டி விட்டு நான் போயிடுவேன். அடுத்து மூணாவது கூட்டம், எதுக்காக வரோன்னே நமக்கு தெரியாது, சொன்னாங்க, வந்தாச்சு, தண்ணியில முக்க சொன்னாங்க, மூச்சை பிடிக்கிட்டு முக்கியாச்சு, அப்புறம் இந்த வாரம் மாச கண்டா என்ன பண்றாங்க, ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்குறாங்க, அதை வாங்கியாச்சு. இதுக்கு மேல என்னங்க, செத்து போனா அவங்களே எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, தாங்க ஒரு சுடுகாட்டு இருக்குது, அந்த சுடுகாட்டுல நம்மள அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கணக்கு எல்லாமே தப்பு கணக்கு தான். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புன்றதே வேற மாதிரி இருக்குங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்தோன்றனால தேவன் நம்ம எல்லாம் கிருபையெல்லாம் இருக்க மாட்டார், ரட்சிக்கப்பட்டோன்றனாலாம் கர்த்தர் கிருபையா இருக்க மாட்டார். அவர் என்ன தெரியுங்களா எதிர்பார்க்கிறாரு, இவ்வளோ நாள் உன் மேல கிருபையை கொடுத்தேன், எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்கா? இல்ல, பரிசுத்தமா வாழ்றதுக்கு. பரிசுத்தம் உன் நெற்றியில எழுதியிருக்கிறது முக்கியம் இல்ல, அது உன்னுடைய செயல்களிலே வெளிப்பட்டிருக்கணும். வெளிப்படலையா? கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதி இருக்குது, ஆனா செய்யறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம், அவருடைய சித்தம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு நம்ம செய்யறதெல்லாம் என்னதுங்க, நம்மளுடைய சுய சித்தமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டதான வேஷம் அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே, நாம் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாருமே கர்த்தர் நம்ம கிட்ட எச்சரிக்கிறார், நம்மளுடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆர் யூ சேஞ்சிங் பிளேட்ஸ்? நீங்க உங்க நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்பப்போ மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியான வாழ்க்கை நம்ம வாழலன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நம்முடைய நெற்றியில என்ன எழுதி இருக்கிறது அப்படின்றத குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம் எபேசியர்ல, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். So you've been sealed. இப்போ ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கலாம், உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்துல இங்க ஆண்டவர் ஒரு ப்ராப்பரான ஒரு சீலிங் மெத்தட கர்த்தர் கொடுக்கிறார். ஆவியானவர் மூலமா சாலமோன் அந்த வார்த்தையை ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார். வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 8:6 சேர்ந்து வாசிப்போம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. கவனிக்கணும். இப்போ இங்க இது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்குள்ள இருந்ததான அந்த உறவை குறித்து தான் சாலமோன் இதை சொல்றாரு. ஆனா நம்ம இதை ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல நம்ம இன்டர்பிரட் பண்ணும்போது, நாம் ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம் வியாக்கியானம் பண்ணும்போது இது நமக்கு தெளிவாக புரிகிறது. இது நேசம், நம்ம மேல நேசம் வைத்திருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மணவாளன், நாம் அவருக்காக ஆயத்த பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற மணவாட்டியா இருக்கிறோம். இப்ப மணவாட்டி கிட்ட அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மணவாட்டி தான் சொல்றாங்க மணவாளனை பார்த்து, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். இப்ப நல்லா கவனிக்கணும். யார் சொல்றா இத? மணவாட்டி, அந்த பெண் சொல்றாங்க. யாருக்கிட்ட சொல்றாங்க? மணவாளன்ட்ட சொல்றாங்க. அவங்களுடைய அந்த அன்பின் மிகுதியில் அவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க? ஏன் நெற்றியில ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் ஓகே, ஆனா இப்போ என்னையவே நீங்க சீலா எங்க வச்சுக்கோங்க? உங்க நெத்தியில வச்சுக்கோங்க, உங்க கையில என்ன வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது, அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை நான் கடந்த நாட்களில் நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நான் அப்படியே நிறுத்திட்டேன், இந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே எனக்கு அழுக வந்தது. ஏன் தெரியுங்களா? எதனால அவர் பாவியான என்ன கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி பரிசுத்தத்திற்காக எதுக்குங்க அவர் நியமிக்கணும்? அதாவதுங்க, எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பாவம் எனக்குள்ள வந்துச்சு, நானும் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய மாம்சமே பாவ சரீரம் தான் தெரிஞ்சும் அவர் என்னைய பார்த்து என்னன்னு சொல்றாரு? என்னுடைய மகனேன்றாரு. எப்படிங்க அவரால் சொல்ல முடிஞ்சது? எதனால அவர் சொல்றாரு?
ஏன்னா அவருடைய அன்பு. அவருடைய அன்பு தான் பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய அன்பை பார்த்து அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. அவருடைய லவ், அவருடைய அந்த அன்பை பத்தி சொல்லும் போது அது வந்து ஒரு ஒரு உருவகப்படுத்துற மாதிரி, அப்படியே அக்கினி, அப்படியே கொழுந்து விட்டு எறிகிற அக்கினி மாதிரி இருக்குதுங்களா அவருடைய அன்பு. இப்ப இந்த அன்பை வந்து என்ன பண்ண முடியாதுங்க, எதுனாலும் எந்த பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த அக்கினி ஜுவாலை என்ன பண்ண முடியாது, அவித்து போட முடியாது. அப்போ நான் பாவி என்று அறிந்தும் என்னை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக அந்த பரிசுத்தத்தையும் நீதியையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். So if I am wasting my grace, என்னுடைய கிருபைகளை நான் வீணடிக்கும் போது கர்த்தருடைய அன்பையும் நான் வீணடிக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருக்கு, அதாவதுங்க இங்க ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட வரும்போது, தேவ பிள்ளைங்கிட்ட வரும்போது கர்த்தருக்கு பரிசுத்தம் நெத்தியில, வேற எங்கேயோ வீட்டுக்கு போகும்போதோ, வேலைக்கு போகும்போதோ, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதோ, வேற சர்க்கிள் இருக்கும் போதோ அருவருப்பு அப்படின்ற அந்த பெண்ணினுடைய அந்த அந்த நெற்றியில எழுதிருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வேஷம். இப்படி இருக்கும்போது யூ ஆர் பேசிக்கலி யூ ஆர் வேஸ்டிங் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவருடைய அன்பை பத்தி சொல்லும் போது வசனம் என்ன சொல்லுதுங்க, அது அதாவது இன்னொரு இடத்துல கூட நம்ம ஒரு ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுறாரு இல்லைங்களா, தண்ணீரும் வெள்ளங்களும், அது அக்கினி ஜுவாலைங்களா, தண்ணீரும் வெள்ளமும் அதை தணிக்க முடியாது. கவர்ச்சி நாயகனே அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. அதுல அது உண்மையாலுமே அந்த அன்பை உணர்ந்தவங்க மாத்திரம்தான் அதை பாட முடியும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அல்லேலூயா. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த பரிசுத்தம்ன்றது ஏன் உங்க நெத்தியில எழுதினார் தெரியுமா? நீங்க பாவியா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சும், நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பாவம் செய்ய மாட்டீங்கன்னு ஏசப்பாக்கு தெரியுமா? தெரியும் அவருக்கு. ஆனாலும் உங்க மேல என்னன்னு எழுதுறாரு, இவன் எனக்குரியவன். பரிசுத்த ஆவியானவர். எபேசியர்ல வாசிச்சோம் இல்லைங்களா, எபேசியர் 6ல வாசிச்சோம் இல்லைங்களா, எபேசியர் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, சாரி எபேசியர் 1:13 நம்ம வாசிச்சோம். பரிசுத்த ஆவிக்குள் நம்ம என்ன பண்ணப்பட்டோம், முத்திரை போடப்பட்டோம். சோ அவர் முத்திரை போடும்போது அவருக்கு தெரியாதா, நான் அவரை விட்டு நான் தூரம் போவேன், சில நேரம் அவரை மறுதலிப்பேன், தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ஆனாலும் என்ன பண்றாருங்க, என்ன அவர் தெரிந்து கொள்றாரு. ஏன் தெரியுமா? என்ன நேசிக்கிறார். நேசிச்சதுனால அவருடைய தன்மையாகிய அந்த பரிசுத்தம் அப்படின்றத ஒரு பார்ட்டா அவர் யார்கிட்ட கொடுக்கிறாரு, என்கிட்ட கொடுக்கிறாரு. ஏங்க அவர் தன்னுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்காத தேவன்ங்க. ஆனா ஒரே காரணத்துக்காக, என்ன காரணம் தெரியுமா, நீங்களும் நானும் மனுஷனா இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்றாருங்க, மிகுந்த கிருபையா இருக்கிறார். தேவ தூதர்களுக்கு அந்த கிருபை இருந்துச்சா? சொல்லுங்களேன். தேவ தூதர்களுக்கு கிருபை இருந்துச்சா? அந்த தூதன், விழுந்து போன தூதன் லூசிபர், அவன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்த வேண்டும் என்று நினைச்சப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, பரவாயில்லப்பா மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. கிருபை இல்ல, தூதனுக்கு கிருபை இல்ல, வேற யாருக்குமே எதுக்குமே கிருபை இல்ல. கிருபைன்றது பேசிக்கா என்ன தெரியுங்களா, உங்க மேல உங்களுக்கு என்ன தகுதியும் கிடையாது. ஆனா உன்னை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் மை ஹோலினஸ். என்னுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவனா நீயே மாறணும். அப்போ நம்முடைய நெற்றிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது முக்கியம் அல்ல, என்னுடைய செயல்களிலே தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன். இதை குறித்து இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உலகம் சொல்லுகிற காரியம் என்ன? ரோமர் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் இல்லைங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ இதுவும் பவுல் அதான் சொல்றாரு. இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்க நெற்றியில என்ன இருக்கோ பிளேட்டை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இங்க வரும்போது கர்த்தருக்கு பரிசுத்தம் நெற்றியில, வெளியில போகும்போது அருவருப்பு இல்ல, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னவா இருக்குதோ அதுதான் நெற்றியில தொங்கும். அப்போ இதனுடைய இங்க என்ன இருக்குதோ அதனுடைய அடிப்படையில தான் ஏன் செயல்பாடு இருக்குது. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா உங்களுடைய நெற்றியில் இருக்கிறத மாத்திக்கிட்டே இருக்காதீங்கப்பா. அடுத்து என்ன சொல்றாரு,
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Do not allow the things of the world to press into you. உலகத்தினுடைய காரியங்கள் உங்களை அழுத்துவதற்கு, உங்கள் நெற்றிகளுக்குள்ளாக திணிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்க கூடாது. ஏன்னா நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்க நெற்றியை எல்லாருக்கும் திறந்து கொடுத்தீங்கன்னா, அவன் போறவன் வரவன்லாம் என்ன பண்ணுவான்? உங்க நெத்தி மேல சீல் வச்சுக்கிட்டே இருப்பான், நீ எனக்குரியவன். ஒரு 4 ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமலே அந்த 4 ஃப்ரெண்டோடைய சீல் தான் உங்க மண்டை மேல இருக்கும், உங்க நெற்றியில இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம நெற்றியில யாருடைய முத்திரை இருக்கணுங்க? தேவனுடைய முத்திரை. பரிசுத்த ஆவிக்குள் நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். The holiness of God is the only seal that I carry on my forehead. என்னுடைய நெற்றியின் மேல் நான் சுமந்து திரிகிற ஒரே முத்திரை கர்த்தருக்கு பரிசுத்தம். இதுதான். இதை தாண்டி என்னுடைய நெற்றியின் மேல நான் வேற யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் விழுந்துட்டனாலும் அவங்க என்னை என்ன பண்ணுவாங்க? தங்களுக்காக என்னை முத்திரை போட்டுக் கொள்வாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்புன்றது ஒரு முத்திரையா இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐடென்டிட்டி கம்ஸ் ஃப்ரம் எஜுகேஷன். படிப்பு தான் அவங்களுடைய நெற்றியின் முத்திரை. வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கலெக்டரா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்னதான் முத்திரை? அவர் பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் போடலன்னா ஒரு கோவம் வரும். ஏன்? டேய், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறேன், நீ இதை ஈஸியா நீ எழுதாம விட்டுட்டு போயிடுறேன்னு கோவம் வருமா வராது அவருக்கு? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ்ன்றதான் அவருடைய அடையாளம். ஏன்னா அவருடைய நெற்றியின் மேல் போடப்பட்டிருக்கிற முத்திரை அதுதான். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான ஒரே ஒரு முத்திரை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான மகன் மகள் என்கிறது ஒரே ஒரு முத்திரை தான் கர்த்தர் நம்மள போட்டிருக்காரு. அதுதான் இருக்கணும், அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப இது எதனால வருது? அவருடைய மிகுந்த அன்பினாலே அவர் எனக்கு ஒரு சின்ன பார்ட்டை என்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஸோ நீங்க கண்ணாடி முன்னாடி நீங்க நிற்கும் போது உங்களுடைய நெற்றியில ஏதாவது ஒண்ணு அசிங்கமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? அப்படியே சொல்லுங்களேன். போட்டு போகலனாலும் பெயிண்ட்னாச்சும் அடிச்சுட்டு வருவோம் வெளியில. ஏன்னா பார்க்கிறவன் என் நெத்தியை தான் முதல்ல பார்ப்பான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சொல்லுவாங்க ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். இந்த மாதிரி பல பழமொழிகள் இருக்குது நமக்கு. இப்போ இந்த நெற்றின்றது ரொம்ப முக்கியமானது. வேற எங்க இருந்தா கூட ஓரளவுக்கு அப்படியே மறைச்சிக்கலாம். இப்போ எங்கேயாவது எனக்கு தாடி இங்க இருந்ததுன்னா தாடி இடி வளர்த்து நான் மறைச்சிக்கலாம். நெற்றியில இருந்தா நான் என்னத்தை வளர்க்க முடியும்? முடியெல்லாம் இப்படி முன்னாடி விட்டுக்கிட்டாதான் உண்டு. அதுவும் இப்போ எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்குலாம் அவ்வளோ தூரம் முடி வராது. சரி, நான் ஏன் சொல்ல வரேன்னா, கவனிங்க, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல உலகத்தினுடைய அழுத்தங்களினாலே முத்திரை போடப்படுகிறோம். So if you are not very careful about your lifestyle, உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானுடைய முத்திரைக்கு மேல வேற ஒருத்தன் முத்திரையை வச்சுட்டு போயிடுவான். ஆண்டோடைய வருகை எப்போ? ஆண்டவர் எக்கால சத்தம் வருது, எங்க ஆண்டவர் என்ன கூப்பிட மாட்டாருன்னு விட்டுட்டு போயிடுவாரு. ஏன்? என்ன இல்ல? முத்திரை இல்ல. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருந்தா ஓகே, ஆனா அதுக்கு மேல வேற ஏதோ முத்திரை வந்துருச்சு. இப்ப முத்திரையில பார்த்தா கர்த்தருக்கு பரிசுத்தம்ன்றது இல்ல, வேற என்னமோ இருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம பழகுகிற மனிதர்கள், நம்முடைய செய்யற செயல்கள், ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், சரியா? இப்போ என்கிட்ட எங்க வீட்டுல எல்லாரும் பேசினாலும் நான் கோவமா எரிஞ்சு விடுற மனுஷன் வச்சுக்கோமே, கோவப்படுற மனுஷன் வச்சுக்கோ. இப்போ நான் கோவப்படுற மனுஷன உடனே என்னை சுத்தி இருக்கிறவங்க இத்தனை வருஷத்துல என்ன கணிச்சிருப்பாங்க? பில்லினா கொஞ்சம் ஆபத்தானவர். ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவார்? கோவத்தோட இருப்பார், எரிஞ்சு விழுவார். இப்போ நாளாக என்னுடைய பழக்க வழக்கமே மக்களால் என் மேல போடப்படுகிற முத்திரையா மாறிடுச்சு. நான் வேணும் கூட கோவப்படணும்னு நினைக்கல, ஆனா என்னுடைய செயல்பாட்டினாலே வேற ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என் மேல என்ன முத்திரையா போட்டாங்க? கோவக்காரன்ற முத்திரையா போட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? சோ உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ அதுதான் உங்களுடைய முத்திரையா மாறுது. அப்போ நீங்க என்ன செயல சமுதாயத்தில் வெளிப்படுத்துறீங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில வெளிப்படுத்துறீங்களோ, அதுதான் உங்க தலை மேல அவங்க போடுற முத்திரையா இருக்கும். ஆனா ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆவியானவருக்குள் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இப்ப அந்த முத்திரைக்கு மேல, அது இருக்கலே வல்லமையான முத்திரை,
ஆனா இப்ப அதுக்கு மேல இவங்க எல்லாம் முத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப இதெல்லாம் மறைஞ்சே போச்சு. எங்கெங்க ஆவியானவரால போட்ட முத்திரை எங்கெங்க இருக்குது? காணோம். ஏன்? சமுதாயத்துல நான் பழகின விதம், பேசின விதம், நண்பன் கிட்ட பேசின விதம், சொந்தக்காரன் கிட்ட பழகின விதம், இவன் எல்லாம் ஒரு கணக்குல என் மேல வேற ஒரு முத்திரை என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டு போயிட்டான். அப்போ நான் ஆண்டவருடைய வருகையில், ஆண்டவரே என்னை கூட்டிட்டு போங்க ஆண்டவரே, எக்கால சத்தம் கேட்கல ஆண்டவரேன்னா ஒண்ணுமே கேட்காது. தேவனுடைய வருகையில நம்ம போக முடியாது. நம்ம மரணமோ தேவனுடைய வருகையோ எது முன்னாடி வருதோ நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காது. ஏன்? ஏன்னா நம்முடைய முத்திரையை குறித்து நாம் சோதித்து பார்க்கவில்லை. சோ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் உங்கள் நெற்றியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்றதை நீங்க என்ன பண்ணணுங்க, சோதித்து பார்க்க வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே செக் பண்ணுங்க. நைட்டு நீங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு தூங்கும் போது செக் பண்ணுங்க. வாட் டிட் ஐ ஷோ ஆஃப்? நான் இந்த உலகத்துக்கு என்னத்தை காமிச்சேன்? என் நெற்றியில பார்க்கிறவங்க, என்ன பார்த்தவங்க என்கிட்ட இருந்து என்னத்தை பார்த்தாங்க? பரிசுத்த செயல்களை பார்த்தாங்களா, இல்ல உலகத்திற்குரிய காரியங்களை அவங்க பார்த்தாங்களா? இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்திற்குரிய வேஷத்தை நம்ம தரித்துக் கொள்ளோம்னு சொல்லி சொன்னா, நம்ம பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை சுமந்து திரிகிறவர்களாக நம்மளால் இருக்க முடியாது. அப்ப இந்த நாட்களிலே இந்த உலகம் போடுகிறதான முத்திரை, இந்த பக்கம் பரிசுத்த ஆவிக்குள் நமக்கு போடப்பட்ட முத்திரை, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரகிள் நடந்து கொண்டே இருக்குது பிரியமானவர்களே. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தேவன் என்னத்துக்கு தெரியுங்களா ஆயத்தமா இருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் உங்களை மார்போடு அணைச்சி, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் உங்க அப்பா உங்களை மார்போடு அணைச்சி உங்க நெத்தியில முத்தம் கொடுத்து, யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர், ஐ எம் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அந்த குழந்தை வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க. உலகத்துல வேற யாருமே வந்து ஏமாத்தவே முடியாது. வேற யாராவது வந்து நான் உனக்கு முட்டாய் தரேன் வரியா அப்படின்னு யாராவது குழந்தைய ஏமாத்தணும், எங்க அப்பா என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு வாங்கி தருவார். அவர் என்னை காலையில ஒவ்வொரு நாளும் என்னை காலையில என்ன பண்றாரு, என்னை அணைச்சி என் நெத்தியில முத்தம் கொடுத்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி அனுப்புறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அதனாலதான் இன்னைக்கு சகோதரர் அசோகா அதை பத்தி தான் பேசினாங்க. ரிலேஷன்ஷிப், அந்த உறவு. ஒவ்வொரு நாளும் அந்த முத்திரையை செக் பண்றதுக்கு ஒரே ஸ்பாட்டு தாங்க. அது என்ன ஸ்பாட்டு? ஆண்டவர் சமூகத்துல, அந்த உறவுல, அது அதிகாலை வேளையில அவரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது, when you're available, நீங்க அவருக்காக உங்களுடைய நேரத்தை நீங்க கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாருங்க, உங்களை முத்தமிடுறாரு. So basically he is making sure that seal is there. அந்த முத்திரை அங்க இருக்குதான்றதை ஆண்டவரே செக் பண்ணி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. சோ அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஊற்றி நீங்க ஜெபிக்கும் போது, உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன உருவாகுது தெரியுங்களா? உங்களை அறியாமலே கர்த்தருக்குரிய பரிசுத்தம் என்பது உங்கள் மேல் அந்த முத்திரை, it is being reinforced. reinforced என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஏற்கனவே போடப்பட்டிருக்குது, திரும்ப இன்னொரு முறை என்ன பண்ணப்படுது, ஸ்ட்ராங்கா, அழுத்தமா, ஸ்ட்ராங்கா போடப்படுது, வலுக்கட்டாயமா போடப்படுற மாதிரி. அண்ணன் சொல்லுவார், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜபத்தை பண்ணு பில்லி அப்படின்னுவார். அப்போ மற்றவங்களுக்குலாம் நான் ஸ்ட்ராங்கா பண்ண, இல்லை பில்லி நீ எல்லாருக்கும் 5 நிமிஷம் பண்ண, எனக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணுவார். ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னா, இதுதான் அழுத்தமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட நாளன்னைக்கு என் தலை மேல முத்திரை வந்துருச்சுங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல போய் என்னுடைய தலையை தூக்கி நான் என்ன பண்றது இல்ல, விட்டு கொடுக்கறது இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட நாளன்னைக்கு கர்த்தரின் பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதப்பட்டதை நம்பிக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். இல்லைங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்க நெத்தி மேல வேற ஏதாவது இருக்க போது, உங்க நெற்றியில வேற ஏதாவது எழுதி இருந்தா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, வருகையோ மரணமோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகத்துல நிரம்பி மணிக்கணக்கா நீங்க அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்ல,
If you are not right with God, if your relationship is not right with God, if the holiness of Christ is not your part of life, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறவில்லை என்று சொன்னால், நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணாலும் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு பங்கு இல்லை. சோ அப்ப ஒவ்வொரு நாளும் உங்கள் நெற்றியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னங்க, உலகமும் நம்ம வெளிப்படுத்துகிற செயல்பாடுகளை வச்சு அவன் என் மேல ஒரு முத்திரையை போட பார்க்கறான். இந்த பக்கம் தேவன் அவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு போராட்டம் இருக்குது. யாக்கோபு 4:4 பாருங்களேன், ஒரு வசனம் இருக்குது. கொஞ்சம் ஹார்ஷான ஒரு வேர்ட்ஸ இங்க யாக்கோபு பயன்படுத்துறார். யாக்கோபு 4:4 பாருங்களேன். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? எங்க தேவ பிள்ளைகளுக்கு தான் எழுதுறாரு, ஆனா என்னன்னு திட்டுறாரு. எங்க சாதாரணமான வார்த்தையாது? ஏங்க நம்ம பைபிள்ல தாங்க இருக்குது அது. நான் வேற எங்கேயோ இருந்து நான் உங்களை வந்து திட்டல. யாக்கோபு தான் சொல்றாரு. ஏசப்பா கூட பிறந்த சகோதரன் அவர், ஏசப்பாவுடைய ஸ்டெப் பிரதர். அவர் என்ன சொல்றாரு? விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இங்க விபச்சாரம்னு சொல்லும் போது லிட்டரலா அந்த ப்ராஸ்டிடியூஷன், அடல்ட்ரி, சின் பண்றவங்களை பத்தி சொல்ல அவர் ஏன் அந்த ஹார்ஷான வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, இங்க கர்த்தருடைய முத்திரையாகிய பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொண்டு அங்க போய் உலகத்தினுடைய முத்திரையும் வாங்கறதுக்காக நின்றுட்டு இருக்கிறியா வரிசையில? யூ ஆர் அன் அடல்டரர். நீ ஒரு விபச்சாரன், நீ ஒரு விபச்சாரக்காரி. ஏன்னா more than God's approval, you are looking for man's approval. தேவனுடைய அங்கீகாரத்தை காட்டிலும் மனிதனுடைய அங்கீகாரம் உனக்கு பிரதானமாய் இருப்பதனாலே அவர் என்ன சொல்றாரு? ஏங்க நீங்க எசேக்கியேல், எரேமியாலாம் கொஞ்சம் வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர ஹார்ஷா இருக்குங்க. நான் போன வாரத்தில் எசேக்கியேல் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சில வார்த்தையெல்லாம் படிக்கும் போது அப்படியே சொல்லுவோம் அல்ல இல்லைங்க அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. என்னடா ஆண்டவர் இப்படி திட்டுறாரு? ஏன் அப்படி திட்டணும்? அந்த வார்த்தையெல்லாம் ஏன் அவ்வளோ ஹார்ஷா இருக்கு? ஏன்னா தேவன் அவங்கள அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அவங்கள தன்னுடைய மனவாட்டியா பாக்குறாருங்க. சொந்த மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா ஒரு புருஷனுக்கு எவ்வளவு கோவம் வருங்க சொல்லுங்களேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேலை பார்த்து அப்படிதான் கோவப்படுறாரு. அப்ப அவங்கள பார்த்து சொல்றாரு, யூதாவையும் இஸ்ரவேலையும் பார்த்து 2 சகோதரிகள்னு சொல்லி திட்டுறாரு. அக்காக்காரி இப்படி பண்ணா, சரி தங்கச்சி மனம் திரும்பன்னு பார்த்தா அவ அவங்க அக்காவை விட இன்னும் மோசமா பண்றா. இதெல்லாம் படிக்கும் போது நான் ஒரு நிமிஷம் அப்படியே பைபிள் படிக்கிறது நிறுத்திட்டேன். அப்பா சாமி, என்னோட அது இப்படிலாம் பைபிள் இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் மாதிரி வந்துருச்சு. எனக்கு சரி தமிழ்ல தான் இந்த மாதிரி ரொம்ப வல்கரா இருக்குது போல, இங்கிலீஷ்ல படிச்சா இங்கிலீஷ்ல அதுக்கு மேல இருக்குது. மொழிக்கு மொழி டிரான்ஸ்லேஷன் மாத்தி மாத்தி படிச்சு பார்த்தேன். பயங்கர கொடூரமா இருந்தது. அது யோசிச்சு பாருங்க. அப்போ தேவன் எந்த அளவுக்கு ஒரு கோபத்தோட பேசியிருப்பார், ஒரு எந்த அளவுக்கு அந்த அவர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த அந்த நேசம் அந்த அவ்வளவு கொடிதுங்க. அதாவது அவருடைய ஆத்துமா இஸ்ரவேல் மேல அவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்குதுங்க. ஆனா இஸ்ரவேல் துரோகம் பண்ணிட்டு விக்கிரக ஆராதனை செஞ்சா அதை எப்படி சொல்றாரு அவரு? நீ விபச்சாரம் பண்றதுக்கு சமம். அதே போலதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது நெற்றிகளில் எழுதப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்ட நம்ம இங்க உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியத்துல போகும்போது we are seen as adulterers, விபச்சாரர்களாக பார்க்கப்படுறோம். விபச்சாரம்ன்ற அந்த செக்ஷுவல் சின்ன பத்தி அவர் சொல்லல. நான் சொல்றது புரியுதுங்களா? யாக்கோபு அதுதான் சொல்றாரு. செக்ஷுவல் சின்ன பத்தி அவர் பேசல. உன்னை நீயே கிறிஸ்துவுக்கும் உரியவன்னு சொல்லிக்கிற, இங்க போய் உலகத்துக்கும் உன்னை வித்து போட்டுற. வேர் ஆர் யூ? நீ யாரு? எங்க இருக்கிற? உன்னுடைய நெற்றியில உண்மையாலுமே எழுதப்பட்டிருக்கிறது என்ன? இனி எனக்குரியவன் அப்படின்னு சொன்னா என்னுடைய செயல்பாடுகள் தான் உனக்கு இருக்கணும். எனக்கு பிடித்தது தான் நீ செய்யணும். எபேசியர் 5 கூட நம்ம மேரேஜ் அப்பெல்லாம் வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு கடைசியா பவுல் அழக ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். அதுல 2 காரியம் சொன்னாரா? புருஷர் என்ன பண்ணணுமா? மனைவிய அன்பு கூறணும். அவர் செய்யறாரா? செஞ்சிட்டு இருக்கிறாரா? எங்க கிறிஸ்து சபையை நேசிக்கிறாங்களா? நேசிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து மனைவி கிட்ட ஒண்ணு சொல்றாரு, மனைவிகளே புருஷரிடத்தில் கீழ்ப்படியுங்கள். இப்ப அதை தான் நம்ம செய்யறது இல்ல. அவர் என்ன நேசிக்கிறாரு, ஆனா நான் அவருக்கு என்ன பண்றது இல்ல, கீழ்படுறது இல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல
அப்படியே ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு பவுல். நான் சொல்றது இந்த ரகசியம் பெரியது. யாரை பத்தி பேசுறேன்? கிறிஸ்துவை பற்றியும் இயேசுவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன்றார். சோ அது கல்யாணத்துக்கும் பொருந்தும், அதே நேரத்தில் இப்ப நான் பண்ற பிரசங்கத்துக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? ஏன்னா தேவனுடைய அன்பு, இயேசுனுடைய அன்பு அது எவ்வளவு பெரியதா இருக்குது தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருடைய மிகுந்த அன்பினால தாங்க அவர் நம்மள தன்னுடைய பரிசுத்தத்திற்காக அழைச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்காக அழைச்சனால தான் உங்க மேல என் மேல நம்ம நெத்தியில என்னன்னு எழுதி இருக்கிறாருங்க? கர்த்தருக்குரியவன் இவன் என் மகள், கர்த்தருக்கு பரிசுத்தம்னு அன்னைக்கு ஆரோனுடைய நெற்றிகளில் எழுதி வைக்கப்பட்டது போல இன்னைக்கு உங்க நெத்தி மேல என் நெத்தி மேல தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். நம்ம இதை குறிச்ச ஒரு தெளிவு நம்ம கிட்ட இல்லைன்னா வேற எங்கேயோ போய் என்னமோ முத்திரையெல்லாம் போய் நெற்றிகளிலே நாம் வாங்கி கொண்டு நாம் வந்து கொண்டிருப்போம். அப்ப இவ்விதமாய் தேவனுக்குரிய காரியங்களிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்களில் இணைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதினதான நிருபம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இங்க டைரக்டாவே ஒரு வேற ஏதாவது வார்த்தை போடுறான். தண்டுன்னு எனக்கு சின்ன வயசுல உண்மையாலுமே எனக்கு புரியவே, தண்டா நான் எனக்கு தெரியல, கீரை தண்டு செடியில் இருக்கிற தண்டுனா இது வந்து மிலிட்ரி கேம்ப் பேஸ்மெண்ட், மிலிட்ரி பேஸ்மெண்ட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுக்கு மிலிட்ரியில் ஒரு டேர்ம் இருக்கு, எக்ஸாக்டான ஞாபகம் வரல எனக்கு. ரெஜிமெண்ட், எக்ஸாக்ட்லி ரெஜிமெண்ட். பட்டாளம்னு வரும். எங்க தாத்தா எங்க அம்மாச்சியோட தம்பி உங்களுக்கும் தெரியும், மீசு தாத்தா. அவர் பார்த்தீங்கன்னா வாடா உட்காரு. எங்க அம்மா திட்டுவாங்க, டே பில்லி வந்து படி அப்படின்வாங்க. படிக்கிறதுக்கு போர் அடிக்கும். வெளியில போய் தாத்தா கிட்ட உட்காந்துருவேன். தாத்தா பில்லி வா உட்கார், பட்டாளத்து கதையை நான் சொல்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் டெல்லி போயிருந்தோமா, டெல்லியில் இப்படி எல்லாம் வந்தாங்களா போனாங்களான்னு கதை சொல்லிட்டு இருப்பாரு அவர். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மிலிட்ரிக்காரங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மிலிட்ரிக்காரன் எப்பயுமே சாவர வரைக்கும் ஃபிட்டா இருப்பாங்க. போலீஸ்காரங்க செலெக்ஷன் ஆகி 4 வருஷத்துல ஆமா தொப்பலாம் ஆகி குண்டாகி, ஏன்னா அவங்களுக்கு எந்த பிராக்டிஸும் கிடையாது. ஆனா மிலிட்ரிக்காரங்களை எடுத்துக்கோங்க, செம்ம ஃபிட்டா இருப்பாங்க. ஏன்னா டெய்லிக்கும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் இருக்கும், டெய்லிக்கும் அவங்களுக்கு ஆமா பரேட் நடக்கும், அது இதுன்னு எக்கச்சக்கம் நடந்துட்டு இருக்கும். பாகிஸ்தானோட சண்டை போடுறாங்களோ இல்லையோ, என்ன பண்ணணும்? டெய்லிக்கும் அவங்கள தங்களுடைய சரீரத்தை ஃபிட்டா வச்சுக்கணும், எப்பயுமே யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கணும். இப்ப அந்த கம்பேரிசனை தான் பவுல் சொல்றாரு. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், அதாவது நான் போய் ஒரு ரெஜிமெண்ட்ல இந்த பட்டாளத்துல நான் என்னை சேர்த்துக்கிறேங்க, என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றவன் எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு, அதாவது மிலிட்ரி ஜெனரல் அந்த மேஜர்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்றவனா இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த வேலை, சோக கதை இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு அவங்க கதை ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவன் அங்க இருக்கிறதான மிலிட்ரி ஜெனரல், மிலிட்ரி மேஜர், லெப்டினன்ட், அவங்க இவங்க கர்னல் இவங்களா இருப்பாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஏன்னா ஐ ஹவ் கம் வித் a மிஷன், எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு ஒரு லக்கு இருக்குது, அந்த லக்குக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த லக்குக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சோ ஆகையினால பிரியமானவர்களே, இங்க பவுல் தீமோத்தேயு கிட்ட தான் சொல்றாரு, சோ பி கேர்ஃபுல், நீ எப்படிப்பட்ட தேவனுக்கு உரியவன் என்பதை நீயே அறிந்து கொள். இந்த உலகத்தில் இருக்கிறதான சாதாரணமா அழிந்து போகக்கூடிய பட்டாளத்துல வேலை செய்யறவனுங்களே இப்படி தங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி வேற எந்த வேலையிலையும் ஈடுபடாம அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் போக்கஸ்டா இருக்கும்போது, நீங்களும் நானும் நம்மளை நேசித்து நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அதனால மீட்கப்பட்டு ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டு இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குது. ஆனா இன்னும் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? உலகத்தினுடைய ஒரு அங்கீகாரம், உலகத்தினுடைய அலுவல்கள், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கி கொண்டிருப்பதனாலே கர்த்தருக்கு உரிய அந்த இடத்தை நம்மளால கொடுக்க முடியல. நம்முடைய நெற்றிகளில் இன்றைக்கு வேற ஏதோ ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தமக்காக அவர் முத்திரை போட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா
இன்னைக்கு திரும்ப ஒரு மறுபிறப்பு மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்ப உங்களுடைய முத்திரையை சுமக்கும்படி என்ன நான் இப்ப என்ன பண்றேன், விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய நெற்றிகளிலே அதுதான் எழுதப்பட்டிருக்கணும், கர்த்தருக்குரிய பரிசுத்தம். இப்போ வெளிப்படுத்தின விஷயத்துல இன்னொரு இடத்துலயும் வாசிக்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய நம்பர் என்னதுங்க, 666. இந்த நம்பர் எங்க தான் பொறிப்பாங்களாம், நெற்றிகளிலாவது தங்களுடைய கரங்களிலாவது அவங்க பொறிச்சு வச்சுக்குவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. பாயிண்ட் பிளாங்க்னு சொல்லுவாங்க. இப்போ ஷூட் பண்ணும்போது, இந்த என்கவுண்டர்லாம் பண்ணும்போது, கிரிமினலை கொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணுவாங்க. பாயிண்ட் பிளாங்க்னா என்ன அர்த்தம்னா, நெற்றி பொட்டு இங்க ஷூட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப சாஃப்டான ஸ்பாட்டு, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட். இப்போ அந்த இடத்துல தான் பிசாசுக்கு உரியவன் என்ன பண்ணிக்குவானா, தன்னுடைய முத்திரையை இங்கே அவன் தரித்துக் கொள்வான். நெற்றிகளிலாவது தன்னுடைய வலது கரங்களிலாவது அவன் தரித்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாட்களிலே உலகம் தன்னுடைய முத்திரையை உங்கள் நெற்றிகளிலே பதிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்த ஆவியானவருக்குள் உங்கள் நெற்றிகளிலே முத்திரை போடப்பட்டிருக்குது. ஆனா வேற ஏதோ ஒரு பிரஷர், ஸ்ட்ரெஸ்ல இப்ப அந்த முத்திரையை பார்த்தா காணோம், தூசி அடைஞ்சி காணவே காணோம். இப்ப மேல வேற என்னமோலாம் இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும், நம்முடைய நெற்றிகளை நம்ம சுத்திகரிக்கணும். பரிசுத்தம் வெளிப்பட முடியாதபடிக்கு, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டது வெளியே தெரியாதபடிக்கு என்னிடத்துல இருக்கிற கிரியைகளை என்ன விட்டு நான் அகற்ற வேண்டும். So there is no compromise with the seal of this world. இந்த உலகத்தினுடைய முத்திரையோடு கூட நான் என்ன பண்ண போறது இல்லைங்க, நான் ஒத்து வாழ போகிறது இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பிரியமானவர்களே, ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா நான் உங்களுக்குரியவன், நீங்க என்னை மகன்னு அழைக்கிறீங்க, என்ன உங்களுக்காக முத்திரை போட்டு என்ன மார்போடு அணைச்சு கொள்றீங்க. உங்களுடைய அன்பை பத்தி நான் வாசிக்கிறேன். உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அக்னி ஜுவாலை போல பற்றி எரிகிறது. ஆனாலும் பெரிய தண்ணீரோ வெள்ளங்கள் கூட அதை என்ன பண்ண முடியாது, அவித்து போட முடியாது. அவ்வளவு ரொம்ப வல்லமையானது உங்களுடைய அன்பு. அந்த அன்புல நீங்க எனக்கு கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவர் என்ன கொடுத்தாரு, அவருடைய பரிசுத்தத்தின் ஒரு பங்கை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். சோ நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஸோ கடைசியில வெளிப்படுத்துற விசேஷத்துல அவரு ஜான் சொல்ற ஒரு காரியம், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதியா இருக்கிறவன் இன்னும் அநீதியிலே இருக்கட்டும். So the day you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் அன்னைக்கு இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு அதே பரிசுத்தத்தில் இருந்துச்சுன்னா வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அன்னைக்கு இருந்த பரிசுத்தம் 10% இருந்துச்சுன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 60 வந்திருக்கணும், அட்லீஸ்ட் 10 11 வந்திருக்கணும். ஆனா 10 இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா போகுது, ஆமா 10 9 போய் 0 தாண்டி மைனஸ்ல போய்கிட்டு இருக்குது. -20 -40 நிறைய பேருக்கு போகுது பிரியமானவர்களே. சோ ஆகையினால இந்த நாளிலே உங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? அப்ப இந்த நாட்களிலே சத்துருவானவனும் தந்திரமாக உங்களுடைய என்னுடைய நெற்றிகளில் அவனுக்குரிய முத்திரையை போடும்படி அவன் ஆயத்தத்தோடு இருக்கிறான். ஆனா நீங்க விட்டு கொடுக்காம உங்கள் நெற்றிகளில் இருக்கிற முத்திரையை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா காலையில எந்திரிச்சு ஆயத்தத்தோட போகிறதுல இருந்து ஆரம்பிச்சு பகல்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து திரும்ப நைட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்க நெற்றியில என்ன எழுதி இருக்கிறோ அதன்படி உங்களுடைய செயல்கள் இருக்க உங்களால உங்களால பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்காரு. என்னத்துக்காக? பரிசுத்தமா வாழ்றதுக்காக. பரிசுத்தாவே நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய சுய இச்சைகளின்படி நம்ம இருக்கிறதுக்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தரலங்க. சோ இந்த நாட்களில் உங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசி நாம் முடிக்க போகிறோம். யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. திரும்ப சொல்லுங்க,
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதாவதுங்க, யோவான் 17வது அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, இந்த அதிகாரம் நீங்க 400 PhD பண்ணா கூட படிச்சு முடிக்க முடியாது. 400 PhD, ஒரு PhD பண்றதுக்கே மனுஷனுக்கு நாக்கு தள்ளுது. நீங்க 400 PhD பண்ணா கூட அந்த அதிகாரம் மாத்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரங்க. ஏன் தெரியுமா? ஜீசஸ் டைரக்டா பிதா கிட்ட ஜெபம் பண்ணதான ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் அது. அதுல இருக்கிறதான, அது முடிஞ்சா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணலாம், சங்கீதம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யோவானுடைய அந்த 17வது அதிகாரத்துல பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. வெரி வெரி பவர்ஃபுல், பயங்கர வல்லமை நிறைந்த ஒரு அதிகாரம் யோவான் 17. இதுல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். அவர்கள்னா யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? There is no seal that is supposed to be on your forehead except for the seal that God has placed on you. கர்த்தர் உங்கள் நெற்றிகளின் மேல் வைத்திருக்கிற அந்த முத்திரையை தவிர வேறு எந்த முத்திரையும் உங்களுடைய நெற்றிகளில் இருக்க கூடாது. சும்மாங்க ஒரு 10 நிமிஷத்துக்குங்க, ஒரு வருஷத்துக்குங்க விளையாட்டே இருக்க கூடாது, அந்த பக்கமே போகாத. ஏன்? நான் உலகத்தான் அல்ல, அதே மாதிரி நீ என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட, நீ அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நீ உலகத்தானா இல்லாம இருக்கணும். உலகத்தான் கிடையாது, நீ அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். சோ தேவன் நம்மளை இந்த நாட்களில் பிரிச்செடுத்து நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக 1 பேதுரு 1:10 நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாருங்க. இது ஏதோ ஒரு விளையாட்டான காரியம் இல்லை. இது நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு சீரியஸான ஒரு நோட்ல உங்ககிட்ட நான் பேசுறேன். ஒரு கவனம் நமக்கு தேவைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரை நீங்களும் நானும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், போன வருஷத்துல எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? நான் உன்னை எனக்காக முத்திரையிட்டு கொண்டேன், என்னுடைய முத்திரையை பெற்றவனை போல நீ நடக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய எண்ணங்கள் முதற்கொண்டு என்னுடைய முத்திரை போடப்பட்ட மாதிரி இருக்குதா? நிறைய நேரங்களில் நம்ம சிந்திக்கிறது என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பாவம் உள்ள நுழைவதற்காக நம்ம சொல்ற நொண்டி சாக்கு என்ன தெரியுங்களா? லேம் எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுமா? என்னுடைய சிந்தனையில வருது, ஆனா நான் பாவமா செய்யறது இல்லை, அதனால சிந்தனையில வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் நான் சொல்லியிருக்கிறேங்க, நான் அந்த மாதிரி நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லிடுவேன். ஆண்டவரே இதை நான் பாவமா செய்யல, ஆனா ஒரு எண்ணமா வந்துருச்சு, இந்த எண்ணத்தை என்னால தவிர்க்க முடியல. இதெல்லாம் நம்ம போன வருஷம் சொல்லியிருக்கலாங்க. தேவனை அறியாத இல்ல தேவனை அறிஞ்சு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு இருக்கிற பருவங்களை நம்ம சொல்லியிருக்கலாங்க. ஆனா இனிமேலும் அந்த சாக்கு போக்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏசப்பா தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உன்னுடைய செயல்கள் முக்கியம் இல்லப்பா, அந்த செயல்களுக்கு காரணமான எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். விபச்சாரத்தை பத்தி அவர் சொல்லல, அவர் விபச்சாரத்தை கடிந்து கொள்றதை விட என்னத்தை பத்தி சொல்றாரு தெரியுங்களா? இச்சையோடு நீ பார்க்கிறது, அந்த சிந்தனையே தவறுன்றாருங்க. சோ ஆகையினால பிரியமானவர்களே, பிஃபோர் எனி ஆஃப் யுவர் தாட்ஸ் ஆர் புட் இன்டு ஆக்ஷன், உங்களுடைய எண்ணங்கள் எதுவாகிலும் செயல்பாடாக மாறுவதற்கு முன்பதாகவே உங்கள் எண்ணங்களிலும் தூய்மை இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். நிறைய நேரங்களிலே நம்ம வெளிப்படையா செய்யற செயலுக்கு மாத்திரம்தான் வெயிட் கொடுத்து பார்க்கிறோம். நம்மளுடைய தாட்ல, நம்மளுடைய சிந்தனைகளில் வருகிற காரியங்களை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அது செயல்ல வரலையே, அதனால பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுடைய என்னுடைய பரிசுத்தத்தை பாதிப்பது என்ன தெரியுங்களா? நாட் ஓன்லி ஆக்ஷன்ஸ், ஈவன் சின்ஃபுல் தாட்ஸ், தவறான பாவம் நிறைந்த எண்ணங்களும் என்னுடைய பரிசுத்தத்தை, கர்த்தர் என் மேல் போட்டிருக்கிறதான முத்திரையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே நன்றாக கவனிங்க. நான் ரொம்ப மிகுந்த பாரத்தோட நான் பேசுறேன் உங்களிடத்துல. இது கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த பாரமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ப்ளீஸ்
பிளீஸ், தயவாய் தயவாய் உலகத்தினுடைய எந்த முத்திரையும் உங்கள் மேல் இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய எந்த வழிமுறைகளிலும் பின்பற்றி, உலகத்தினுடைய எந்த வாழ்க்கை முறையின் நிமித்தமாக உங்கள் மேல போடப்பட்டிருக்கிறதான எல்லா முத்திரைகளையும் உங்கள் நெற்றிகளின் மேலிருந்து கலைந்து விடுங்கள். உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் இருக்க வேண்டியது கர்த்தருக்குரியவன், இவன் கர்த்தருக்குரியவள், இவன் கர்த்தருக்குரியவன் என்கிறதான ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் நம்முடைய நெற்றியின் முத்திரையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுவே நம்முடைய நெற்றிகளில் நாம் சுமந்து திரிகிற அடையாளமாக இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த பாரமாக நான் உங்களிடத்திலே கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நாள் வரை நான் அநேக காரியங்களை அடையாளமாக என் நெற்றிகளில் நான் சுமந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, அநேக நேரங்களில் எனக்கே தெரியாம அந்த பாபிலோனுடைய வேசியை போல அருவருப்புகளின் தாய் என்று எழுதப்பட்டது என்னை அறியாமலே என்னுடைய நெற்றிகளில் அநேக நேரம் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், உலகத்தினுடைய காரியங்களை நான் சிக்கிக் கொண்டதனாலே அதனுடைய அடையாளம் என்னுடைய முத்திரையாக மாறிவிட்டது. ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் என்னோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இனியும் என்னுடைய நெற்றிகளிலே எந்த தேவையில்லாத உலகத்தினுடைய தாக்கங்களும் முத்திரைகளும் என்னுடைய நெற்றிகளின் மேல் இருக்கக்கூடாது. என் நெற்றியின் மேல் எழுதப்பட்டிருக்க வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அன்றைக்கு பிரதான ஆசாரியன் ஆகிய அப்பா நீங்க ஆரோனுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததை போல நாங்களும் எங்களுடைய சந்ததியோ தேவனுக்குரிய அந்த பரிசுத்தத்தை எங்கள் நெற்றிகளிலே தரித்துக் கொண்டவர்களாய் எல்லா இடங்களிலும் அதை வெளிப்படுத்தத்தக்க அந்த தெய்வீக பரிசுத்தத்தை வாழ்ந்து காட்டுகிறவர்களா கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இதற்காகவே பிரதானமான உம்முடைய அன்பு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை நாங்க பரிசுத்தமா வாழ்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்பா. நாங்க ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு எங்க இஷ்டத்திற்கு நாங்க வாழ்வதற்காக இல்ல அப்பா. எங்களுக்கு அப்பா ஒரு கனமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய மகளா எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கனமான பொறுப்பு உங்களுடைய மகளா உங்களுடைய சுபாவமாகிய அந்த பரிசுத்தத்தை எங்கள் பேச்சிலும் செயலிலும் ஏன் எங்கள் எண்ணங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது உம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே அந்த நோக்கத்திற்கு எங்களை நாங்கள் முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருடைய நெற்றிகளிலும் அப்பா உலகத்தினாலே கரைப்பட்டிருக்கிற அந்த முத்திரைகளை அழித்துவிட்டு வல்லமையுடைய இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய நெற்றியின் மேல போடப்பட்டிருக்கிற எல்லா உலக பிரகாரமான முத்திரைகள் அழிக்கப்படுவதாக சொல்லுவீங்களா? எல்லாரும் வாயை திறந்து. அப்பா, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை, என்னுடைய பாவ குணங்கள், என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய நெற்றியின் மேல தேவையில்லாத ஒரு முத்திரையை போட்டிருக்கலாம். இப்பொழுது அது இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த முத்திரைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு என்னுடைய நெற்றியின் மேலே கர்த்தருக்குரியவன், கர்த்தருக்குரிய பரிசுத்தம் என்பது என்னுடைய நெற்றிகளில் எழுதப்படுவதாக, அதுவே என்னுடைய நெற்றியிலே பொறிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அப்பா. ஓ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நான் தேவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனாக என்னுடைய நெற்றி உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக என் செயல்பாடுகள் எல்லாவற்றிலோ தேவனுக்குரிய பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காகவே நீர் எங்களை அழைத்தீர், அதற்காகவே நீர் எங்களை இந்த நாட்களிலே கிருபையாய் எங்களை காத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இந்த கேட்ட வார்த்தையின்படி உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க, உங்களுடைய அன்பை நாங்கள் புரிஞ்சு கொள்ள, எப்பொழுதும் எங்கள் நெற்றிகளிலே என்ன இருக்கிறது என்பதை குறித்து ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தம் இல்லாத வேற ஏதாவது காரியங்கள் உலகத்தினுடைய அழுத்தங்களினாலே எங்கள் நெற்றிகளிலே பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது அகற்றப்பட்டு எங்களுடைய நெற்றிகள் எப்பொழுதும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு அடையாளமாக நாங்களும் எங்கள் குடும்பமும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே உயர்ந்திருப்பீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.